திமுக அரசோட காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட திருப்புவனம் அஜித்குமாரோட மரணத்துக்கு முதல் ஆளா களத்துல போய் அந்த நீதியை பெற்றுத்தருவதற்கு போராடியது நாம் தமிழர் கட்சி. அதே போல மிக அண்மையில அடித்து கொலை செய்யப்பட்டு இதுவரைக்கும் நீதி கிடைக்காத தம்பி ஆகாஷோட மரணத்துக்கும் களத்தில் நிற்பது நாம் தமிழர் கட்சி. இதே சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை வறட்சி மாவட்டம் அப்படிங்கிறாங்க. ஆனா காரைக்குடி எப்போதும் அதுல விதிவிலக்கு. அது காரணம் சம்பை ஊற்று. அந்த சம்பை ஊற்று 3000 ஆண்டுகளாக இருக்குது. அந்த சம்பை ஊற்றால இந்த மண்ணில் நீர்வளம் தட்டுப்பாடு தான் கிடைக்குது. அந்த சம்பை ஊற்று கோவிலூர் கெமிக்கல் கழிவு கலந்து மாசுபட்ட போது மக்களோடு சேர்ந்து போராடி அந்த கோவிலூர் கெமிக்கலை மூடுவதற்கு எல்லா வேலையும் செஞ்சு அந்த சம்பை ஊற்றை காத்தது நாம் தமிழர் கட்சி. அதே போல இந்த காரைக்குடியை மாநகராட்சியா மாத்திருக்காங்க. அதை கிராமங்கள் கூட சேர்த்திருக்காங்க. மாநகராட்சியை சேர்த்தது மூலமா வரி அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கான வருவாயோ வேலை வாய்ப்போ உருவாகல. அதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. இதே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டமளிப்பு நடக்காம இருந்தப்ப அந்த பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி மாணவர்களோட கோரிக்கைக்கு ஏற்ப போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகு பட்டமளிப்பு விழா நடக்க காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. இந்த காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மாணவிகள் அவங்க தங்கக்கூடிய இடம் கலனிவாசல், அங்கதான் விடுதி இருக்குது. 3 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்கு. அந்த நிலையை எடுத்துரைச்சு போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதே போல திருப்புவனத்தோட மைய பகுதியில் சூர்யா மணமகள் மன்றம்ங்கிற ஒரு முறைகேடான ஒண்ணு ஆளுங்கட்சியோட பினாமி பேர்ல இயங்குது. அதை தடுத்து நிறுத்த களத்தில் நின்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. முற்று முதலாக அதை தடுத்து நிறுத்துவோம். அப்புறம் இதே மாவட்டத்துக்குள்ள ஏனாதி, கணக்கன்குடி, கண்ணாரிப்பு போன்ற பகுதிகளில் முறைகேடாக குவாரிகள் அமைக்கப்பட்டு இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்படுது. அதுக்கு எதிராக களத்தில் இருப்பது நாம் தமிழர் கட்சி. 30 seconds. புதுவையில் இருக்க ஜல்லிக்கட்டு திடலை ஆக்கிரமிச்சு அரசு அலுவலகம் கட்ட முயற்சி பண்ணப்ப அந்த திடலை காத்து போராட்டம் செஞ்சு காத்தது நாம் தமிழர் கட்சி. காரைக்குடி அண்ணா நகர், ஜீவா நகர், கலனிவாசல், தேவக்கோட்டை, நாச்சியார்புரம் போன்ற பகுதியில் பட்டா கட்டு போராடிய மண்ணின் மக்களோடு நின்று பட்டாவை பெற்றுக் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதே போல காரைக்குடி பாதர்குடிங்கிற இடத்துல 24 மணி நேரமும் மது விற்பனை நடந்தப்ப அதை கையும் காலுமா பிடிச்சு கொடுத்து காணொலி சான்றோடு மக்களுக்கு எடுத்துரைச்சு அங்க நடவடிக்கை எடுக்க காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. மாங்குடி ஐயா 15 மதுபான கடைகளுக்கு எலைட் மதுபான கடைகளுக்கு அனுமதி கொடுத்தார். அதை எதிர்த்து களம் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. நிறைவான விஷயம் தான். ஐயா திராவிட மாடல் அரசு சிறப்பா அமைதியா உட்காருங்க. ஐயா ஐயா நீங்க கிட்ட சொல்லுங்க. வாங்க. அவர் சொன்னதுக்கு வாபஸ் வாங்கல விடவே மாட்டோம். நீங்க வாங்க. வாபஸ் வாங்கினேன். சரி அங்க முதல்ல உட்கார